ஆடுகளம் பகுதி 13 இறுதிச் சுற்றுல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்துருவோமா? சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க கிரிட்டி டான்ஸ் ஸ்டுடியோ. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மங்கிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே பலவி சத்தம் இதயம் திருடியதே. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி உழைக்கும் வேளையிலே பருவ பொண்ணு திருடி தழுவ திட்டமிட்ட கள்வர்களே நெஞ்சி கொலுசு நெஞ்சு திருடியதோ. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி உழைக்கும் வேளையிலே பருவ பொண்ணு திருடி தழுவ திட்டமிட்ட கள்வர்களே நெஞ்சி கொலுசு நெஞ்சு திருடியதோ. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே காலும் மலையும் தூங்கும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. ஓ, சூப்பராக போச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து அந்த வைப் கொண்டு வரது கஷ்டம் இல்லை, அதே எனர்ஜியோட ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப இந்த சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸில் நிறைய எனர்ஜி, உங்கள் எனர்ஜியை நாங்கள் ரொம்ப பார்த்தோம். அதுவும் அந்த ஜிம்னாஸ்டிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு நடுவில் பார்க்கறதுக்கு. உங்கள் மாஸ்டர் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இதுக்கு? 5 days. 5 days. அவங்க மாஸ்டர் கூப்பிட்டு கேட்கலாமா எப்படிலாம் இருந்துச்சுன்னு? மாஸ்டர் வாங்க. மாஸ்டர் மாஸ்டர் வாங்க. சொல்லுங்க மாஸ்டர். அங்கே ரொம்ப தொலைவு வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தொலைவு கொண்டு வந்து பசங்களை இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த உங்களை ப்ரெசென்ட்டை கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஊருக்கும் இங்கே சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்ரு. ஸோ இங்கே எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட பசங்க. இப்போ நல்லா வசதியாக இருக்கிறவங்க பசங்கனாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ நாள் பே பண்ணி இங்கே வர அளவுக்கு இருப்பாங்க. சரவணன் சார் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வர்ற அன்றைக்கி நான் இங்கே கீழே வந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் வாசல் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எப்படி என்னன்னு தெரியாது. சரவணன் சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டேன். கீழே டீ கடைக்காரர் இருக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, நீங்கள் நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு தான் நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். இவ்வளோ செலவு பண்ணி வரேன்னா ஃபுல்லாமே அவங்களுக்காண்டி மட்டும்தான். தமிழன் டிவிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஒரு எவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணி ஒரு 6 மாதமாக ட்ராவல் பண்ணி 6 மாதமாக அங்கேருந்து ஒவ்வொரு நிமிஷம் ட்ராவல் பண்ணி குட்டீஸ் எல்லோரையும் சேஃபாக கூப்பிட்டு போய் வீட்டில் விடுற அளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணி அவங்கள இந்தளவுக்கு கொரியோ பண்ணி
இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்ம ரொம்ப அவங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் மட்டும் காரணம் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அந்த எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்ததோடு தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கூட கோஆப்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எவ்வளோ மாஸ்டர் செலவாகும் அவ்வளோ தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வரீங்களா? எங்களுக்கு ஒன் டைம்க்கு வந்து 1500 டிக்கெட்டு வர்றதுக்கு, ரிட்டர்ன் போகிறதுக்கு 1500, அப்போ 3000 வரும். காஸ்டியூம்ஸ் ஒரு 1000 ருபீஸ் வச்சாலும் எங்கள் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000 வந்துடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா 5000 வரும் ஒன் டைம் வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கு, ரிட்டர்ன் போகிறதுக்கு, சாப்பாட்டிலேருந்து காஸ்டியூம்லேருந்து ட்ராவல் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து. அப்போ பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒவ்வொரு 6 மாதமாக வந்துட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இங்கே வரதுக்கு. இந்த ஏன்னா வந்து ஸ்கூலு எக்ஸாமு நடுவில் அந்த எக்ஸாம்லாம் பார்த்து அதுலேயும் பீட் பண்ணி எல்லாரும் இந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருங்க. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிற வார்த்தைகளே இல்லை எங்களுக்கு. ஓகே மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். நீங்கள் உங்கள் கெரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாளாக இந்த ஸ்டுடியோவை நீங்கள் நடத்துறீங்க? உங்களோட தூத்துக்குடியில் வந்து கிரிட்டி டான்ஸ் தூத்துக்குடியில் கிரிட்டி டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கோம். உங்கள் கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்டுடியோ எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் கற்றுக்கிற பட்சத்தில் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஓ நான் போய் ஒவ்வொரு மாஸ்டர்கிட்ட ஃபீஸ் எவ்வளோ கேட்பேன், கம்மியான ஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் கேட்பேன். ஓ ஸோ சரி. ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும் எனக்கு பேசிக்காக டான்ஸ் எடுத்தாங்க. ஓ அப்போ 60 ரூபா ஃபீஸ். அப்போ என்ன வயசு மாஸ்டர் உங்களுக்கு? அப்போ எனக்கு 12 வயசு இருக்கும். ஓ 60 ரூபா ஃபீஸ் கட்டி சும்மா நார்மலாக படித்தோம். அப்போ நம்ம கஷ்டப்பட்ட பசங்களை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு குடிசையில் வச்சுருந்தோம். அப்போ ஃபீஸே இல்லாமல் வச்சு நடத்திட்டு இருந்தோம். இப்போ நமக்கு 4 டான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நமக்கு 4 டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பசங்க நிறைய பசங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒரு டான்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாகவே வச்சுருக்கோம், கஷ்டப்பட்ட பசங்க படிக்கணுங்கிறக்காண்டி. சூப்பர் சூப்பர் மாஸ்டர். இப்போ எத்தனை டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க? இப்போ 4 டான்ஸ் கிளாஸ் இருக்குது, ஃபுல் ஏசியோட. நாங்கள் தூத்துக்குள்ளே பெரிய டான்ஸ் தூத்துக்குடியில் மெயின் ஏரியாவில் வச்சுருக்கீங்களா? இங்கே மெயினில் தான், மெயின் எல்லா இடத்துலையும் மெயின். மெயினில் பஸ் ஸ்டாண்ட் பஸ் பக்கத்தில், ஸ்டாண்டில் இறங்கினா அங்கே உங்கள் ரயில்வே ஸ்டுடியோ. ஸ்டேஷன் பக்கத்தில், அப்படி இருக்கிற மெயின் பக்கத்தில் ஃபுல்லாமே 4 டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கோம். எத்தனை மாஸ்டர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க? இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸில் மட்டும் 44 பேர் இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் மொத்தம் மாஸ்டர். 4 டான்ஸ் கிளாஸ் இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களோட 15 இயர்ஸ் இதுலேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதனால உங்கள் ஊருக்கும் இல்லை உங்கள் கிட்ட படிக்கிற பசங்களுக்கும் நீங்கள் இத்தனை வருஷத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எதனால இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது நான் ஜிம்னாஸ்டிக்கு, பீபாயிங் டான்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அனிமேஷன் டான்ஸ்னு கற்றுக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நான் டெல்லியில் வந்து படிச்சுட்டு வந்தேன். எப்படின்னா நம்ம கை வச்சிங்கன்னா எலும்பு கூட்டு டான்ஸ் ஆடும்ல, நம்ம என்ன டான்ஸ் ஆடுறோமோ அதே மாதிரி எலும்பு கூட்டு டான்ஸ் ஆடும். அதுதான் ஹைலைட்டு. அதை ஒரு தடவை கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அது அனிமேஷன் டான்ஸ் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். அது நெக்ஸ்ட் ஆடிஷனில் நான் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் உங்க என்ன மோட்டிவ், என்ன சொல்ல வரீங்க உங்க பசங்களுக்கு? சார், நான் உங்களோட உங்க ஊர் மக்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? நான் தூத்துக்குடி மக்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, டான்ஸ் கிளாஸ் தூத்துக்குடியில் பெருசு நம்ம தான், ஆனால் தூத்துக்குடியிலே கம்மியான ஃபீஸ் நம்ம தான். மாஸ்டர் சூப்பராக மாஸ்டர். காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே சூப்பர். உங்கள் காஸ்டியூம் இது எங்கே எடுத்தீங்க? எங்கே அந்த என்ன பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? எங்கன்னா சார், இது வந்து இந்தியன் ஹிப்ஹாப் டான்ஸ் சாம்பியன்ஷிப்னு ஆடிஷன் போயிருந்தோம். அந்த அளவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? அதில் போயிருந்தோம். அதில் வந்து நிறைய ஆடிஷன் வச்சாங்க. அதில் செமிஃபைனல் வரைக்கும் வந்தோம். எங்கே மும்பை? எந்த இடத்துல? மும்பையில் வச்சு நடந்துச்சு. மும்பையிலே ட்ராவல் பண்ணீங்களா? மும்பையில் கோவாவில் வரிசையாக நடந்துச்சு. அதில் ஒவ்வொரு ஆடிஷனாக முடிச்சு ஃபைனலாக செமிஃபைனல் கோவாவில் வச்சு நடந்துச்சு. அதில் மொத்தம் 50 டீம் கலந்துக்கிட்டாங்க இந்தியா லெவலில். அதில் 12th பிளேஸ் வந்தோம். அவங்க வளர்ச்சி இன்னும் உங்கள் ஊரில் இருக்கிற பசங்க தான் இந்த அளவுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். நான் பட்ட கஷ்டம் என் பசங்க கனவு. என் கனவு இந்த பசங்களை இன்னும் நம்ம பெரிய கொண்டு போகணுங்கிறது தான். நிறைய ஆடிஷன் போகணும், நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். தூத்துக்குடி பசங்க எல்லாம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும், நிறைய இதில் சாதிக்கணும்னு ஒரு உங்கள் கனவோட இருக்கீங்க. கனவோட இருக்கு. ரொம்ப சூப்பர் மாஸ்டர். உங்கள் கனவை பார்த்து எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் மெல்ல வளரணும். இன்னும் உங்கள் ஸ்டூடியோ, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் அவுட்புட் நிறைய தரணும்னு நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்லையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் நாங்கள் அதை அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கோம். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்களும் உங்கள் டீமும் இன்னும் மென்மேலும் வளரணும்னு நாங்கள் எங்கள் தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ.